வணக்கம். DRV Electrical Tamil சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இன்டர்நெட் கேட் 6 கேபிளில் இந்த இன்டர்நெட் சாக்கெட்டில் சரியான கலர் கோடு வச்சு எப்படி இந்த பஞ்ச் டூல் வச்சு எப்படி இதில் பஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ தேவையான பொருள் என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். இன்டர்நெட் சாக்கெட், அதுக்குள்ளே உள்ள பாக்ஸு, அடுத்து இது அந்த பஞ்ச் பண்ணுற டூல், பஞ்சிங் டூல், இது கொஞ்சம் வயரு, இது அந்த வயரை சீவுறதுக்கு பிளேடு, டெஸ்டர் அந்த வயரை நேராக்கிறதுக்கு. சரி, இப்போ வாங்க எப்படி இதில் ப்ராப்பரான கலர் கோடு வச்சு இந்த இன்டர்நெட் சாக்கெட்டில் எப்படி பஞ்சு பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த வயரை இந்த பாக்ஸில் உள்ளே விட்டு எடுத்துருவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டைப்பான கலர் கோடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், தெரியுதா? AB 2 டைப்பான கலர் கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கூட பாருங்கள், இதுலேயும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் செக் யுவர் லோக்கல் வயரிங் ரெகுலேஷன் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன். அதாவது நம்ம ஏரியாவில் என்ன ப்ராப்பரான கலர் கோடை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து வயருக்கு பஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருந்தால் இருக்கு பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், T528P, T528A 2 டைப்பான கலர் கோடு இருக்குது. அதாவது இந்த இருக்குது பாருங்கள், இந்த கேபிளில் வந்து நம்ம வந்து கிரிம்ப் பண்ணக்கூடியது 2 டைப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர் கோடு வந்து பார்த்தோம்னா இந்த இருக்குது பாருங்கள், T528P. இந்த டைப்பு தான் இப்போ நம்ம கிரிம்ப் பண்ண போகிறது. ஏன்னா இது தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த டைப்பான இது தான் இப்போ இந்த சாக்கெட்டில் அந்த கலர் கோடை தான் இப்போ நம்ம இதில் கிரிம்ப் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம இதை எப்படி கிரிம்ப் பண்ணுறங்கிறத பார்ப்போம். லேசாக வேறு நிறையிருங்க, ரொம்ப அழுத்தி பிடிச்சின்னு உள்ளே நிறைய வெட்டிடும். வயரை வெட்டியாச்சு. இப்போ இந்த வயரை பிரித்து விட்ருவோம். பிரித்தாச்சு. ஒயர் அப்படியே நேராக்கிக்குவோம். இந்த வயரை நேராகிட்டால் தான் நம்ம அந்த சாக்கெட்டில் கரெக்டாக லைனாக எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்றா பின்னிக்கிட்டு இருக்கும். சரி,
இப்போ நம்ம வயரை நேராக்கியாச்சு. இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம சாக்கெட் எடுப்போம். பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஏ கலர் கூட நம்ம இப்போ எடுக்கல. இந்த இருக்கு வரும் பி, மேலேருந்து ரெண்டாவது பி, இந்த இருக்கு பாருங்கள் இந்த பி. அப்போ இந்த பக்கம் வந்து ஒயிட் ப்ளூ, இந்த சைடு பார்த்தோம்னா க்ரீனு ஒயிட் க்ரீனு அந்த மாதிரி வருது. அதே இது பார்த்தோம்னா இங்கிட்டு ப்ரௌனு ஒயிட் ப்ரௌன் வருது. இதில் வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஆரஞ்சு வருது. நம்ம இப்படி தான் பார்க்கணும். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே வயரை லைனாக எடுத்து அதில் லைன் படுத்திக்கிட்டு அப்புறமா பஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வயரை இதில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் சின்ன ஒரு ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம வயர் இந்த பக்கம் தான் இப்படி தான் வைக்கணும். இப்போ பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பச்சை, அதாவது வெறும் பச்சை கொடுக்கணும். இது வெள்ளையும் பச்சையும் கலந்தது. அதே மாதிரி இதில் இந்த பக்கம் வெறும் ஊதா, அதில் வந்து வெள்ளையும் ஊதா கலந்தது. அதே மாதிரி தான் மேற்பக்கம் வந்து பார்த்தோம்னா தெரியுதுங்களா, இதில் வந்து ஆரஞ்சு, இதில் வெள்ளை ஆரஞ்சு அப்படி கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்து இதில் பாருங்கள், மேலே வந்து வெள்ளை ப்ரௌனு, கீழே வந்து வெறும் ப்ரௌன் அந்த மாதிரி. இதில் நம்ம கலர் கூட மாற்றி கொடுத்தோம்னா லைன் வேலை செய்யாது. இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக பஞ்ச் பண்ண வேண்டியதான். இதை பஞ்ச் பண்ணும்போது மெதுவாக பண்ணணும். கொஞ்சம் லேஸாக சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த இது உடஞ்சி போயிடும் கிளிப்பு. கொஞ்சம் அழுத்தி பொறுமையாக பண்ணணும், ஏன்னா அது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக பார்க்கணும், இல்லைன்னா ஒன்றுக்கு 2 வேலை ஆயிரும். அதே மாதிரி இந்த பஞ்சிங் டூலை பிடிக்கும்போது இப்போ நம்ம வயர் எந்த பக்கம் வெட்டுறோமோ அந்த பக்கம் இந்த கத்தி இருக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் வயரை வெட்டுறோம்னா இந்த கத்தியானது இந்த பக்கம் வந்துடணும். அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வயரை வெட்டுறோம்னா அந்த கத்தியானது இந்த பக்கம் வந்துடணும்.
பாருங்கள். இப்போ இந்த இருக்கு பாருங்கள். நல்லா ஏதாவது தரையில் இல்லை ஏதாவது செவத்தில் எதுவும் நல்லா வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படியே அழுத்தணும். ஏன்னா இது சாட்சின்னா இந்த இது உடஞ்சி போயிடும். உடஞ்சின்னா அப்புறம் இன்னும் வேறு மாத்திரை மாதிரி ஆகிப்போம். பாருங்கள். நல்லா பஞ்சிங் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னொரு முறை கூட நம்ம நல்லா அழுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, நல்லா உள்ள பஞ்சிங் ஆயிடுச்சா? தெரியுதா? இந்த மாதிரி நல்லா உள்ளே போயிடணும். அப்போ தான் அந்த கிளிப்பில் போய் அந்த கிளிப்பு இடையில போய் நல்லா அழுத்தி பிடிச்சணும். அப்போ தான் அந்த சிலிவு வந்து விட்டுச்சுன்னா தான் அதில் கண்டினியூட்டி இருக்கும். பார்த்துருப்பீங்க இந்த சாக்கெட்டில் எப்படி இந்த கலர் கோடு வச்சு பஞ்ச் பண்ணுறதுன்னு. இது பஞ்ச் பண்ணி முடித்தோன்னே அதில் பின்னாடி வந்து இந்த ஒரு மூடி மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த பாருங்கள், வயர் இந்த பக்கம் வருதா, இந்த காடியை இந்த மாதிரி வச்சு இது இப்படி அழுத்தி விட்டோம்னா இந்த வயர் வந்து மேலே கலண்டு வராது. அழுத்திட்டு நம்ம அப்படியே வந்து இந்த லைனை வந்து அப்படியே மாட்டி விட்டுடலாம். மாட்டிட்டு நம்மளுக்கு லேப்டாப்புக்கோ பிசிக்கோ இந்த வருங்க இந்த பின்னை போட்டு நம்ம அவுட்புட்டு எடுத்து கொடுத்துடலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதில் உள்ள கலர் கோடு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஏபி 2 விதமான கலர் கோடு இருக்கும். அதான் டி 568 பி, அதே மாதிரி 568 ஏ அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏரியாவில் பயன்படுத்தக்கூடிய கலர் கோடு பார்த்தோம்னா அந்த 568 பிங்கிற அந்த கோடிங் தான் நம்ம இந்த ஜாக்குக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த சாக்கெட்லேயும் ஏபி 2 இருக்குது. அப்போ வந்து பியோட கலர் கோடிங் தான் நம்ம இந்த சாக்கெட்டில் வந்து பஞ்ச் பண்ணணும். அப்போ தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு சரியானபடி லைன் வெளியாகும். இதே இது நம்ம ஏஎம் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன தான் அதில் சரியாக நம்ம பஞ்ச் பண்ணியிருந்தாலும் லைன் வெளியாகாது. இதை பஞ்ச் பண்ணும்போது அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதை தான் இந்த பாருங்கள், அதனோட அந்த மேனுவலில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா? ப்ளீஸ் செக் யுவர் லோக்கல் வயரிங் ரெகுலேஷன் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன். அதான் அந்த கலர் கோடிங் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாக்கெட்டில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எளிமையாக இருந்துச்சு பாருங்கள். இதை நம்ம இதில் பஞ்ச் பண்ணுறது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சிங் டூல் இருந்தால் போதும், நம்மளே அழகாக பண்ணிக்கலாம். அது மெயினாக இந்த கலர் கோடு ரொம்ப முக்கியம். அதை மாற்றி கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டு நம்மளே இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை சரி பண்ணிக்கிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நன்றி நண்பர்களே.